வணக்கம். நான் உங்கள் பாலன். நமது பிரபஞ்சம் தொடர்ச்சியான இயக்கத்தில் உள்ளது. மிகச்சிறிய துகள் முதல் மிகப்பெரிய நட்சத்திரம் வரை அனைத்தும் அதிர்வு நிலையில் உள்ளன. இந்த அடிப்படை தத்துவம் அதிர்வு விதி என்று அழைக்கப்படுகிறது. பேரண்டத்தில் உள்ள அனைத்தும், அது பௌதீக பொருளாக இருந்தாலும் சரி அல்லது எண்ணமாக இருந்தாலும் சரி, தனக்கே உரிய அதிர்வெண்ணில் அதிர்வுறும் ஆற்றலால் ஆனது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அணுக்களால் ஆனவை. மேலும் இந்த அணுக்கள் தொடர்ச்சியான இயக்கத்தில் உள்ளன. ஒரு பொருள் எந்த விகிதத்தில் அதிர்வுறுகிறது என்பது அதன் நிலையை தீர்மானிக்கிறது. பொதுவாக திடப்பொருட்கள் திரவங்களை விட குறைந்த அதிர்வெண்ணில் அதிர்வுறுகின்றன. மேலும் திரவங்கள் வாயுக்களை விட குறைந்த அதிர்வெண்ணில் அதிர்வுறுகின்றன. மேலும் இந்த அதிர்வுகள் வெறும் பௌதீக பொருட்களுக்கு மட்டும் நிர்ணயிக்கப்படவில்லை. எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நோக்கங்களுக்கும் கூட சொந்த அதிர்வெண்கள் உள்ளன. நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் போது ஓர் உயர் அதிர்வெண்ணை வெளியிடுகிறீர்கள். அது உயர் அதிர்வெண் அனுபவங்களையும் விளைவுகளையும் ஈர்க்கிறது. இதற்கு மாறாக எதிர்மறை எண்ணங்கள் குறைந்த அதிர்வெண்களை வெளியிடுகின்றன. இது விரும்பத்தகாத சூழ்நிலைகளை ஈர்க்கக்கூடும். மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை அதிர்வு விதி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இங்கு காண்போம். நீங்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உணர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை வெளியிடுகிறது. அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வு போன்ற நேர்மறை எண்ணங்கள் உயர் அதிர்வெண்ணில் அதிர்வடைகின்றன. அதே சமயம் பயம், கோபம் மற்றும் சோகம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் குறைந்த அதிர்வெண்ணில் அதிர்வடைகின்றன. அன்பு மற்றும் நன்றியுணர்வு போன்ற உயர் அதிர்வெண் உணர்ச்சிகள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உறவுகளிலும் அதிர்வு விதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். எனவே ஒத்த அதிர்வெண்களை கொண்ட நபர்கள் இயல்பாகவே ஒருவரை ஒருவர் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் ஆதரவாளர்களை ஈர்க்க விரும்பினால் நீங்களே ஒரு உயர்ந்த அதிர்வு நிலையில் இருப்பது அவசியம். அதிர்வு விதிதான் ஈர்ப்பு விதியில் செயல்படும் அடிப்படை தத்துவமாகும். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதை ஈர்க்கிறீர்கள் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. உங்கள் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதிர்வுகளாக இருப்பதால் நீங்கள் வெளியிடும் ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து ஒத்த ஆற்றல்களை ஈர்க்கும். உதாரணமாக, நீங்கள் தொடர்ந்து செழிப்பு மற்றும் வெற்றியை பற்றி சிந்தித்தால் அந்த விளைவுகளுடன் ஒத்துப்போகும் ஒரு அதிர்வெண்ணில் நீங்கள் அதிர்வடைகிறீர்கள். இது அவற்றை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. பல ஆன்மீக பயிற்சிகள் ஒருவரின் அதிர்வெண்ணை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தியானம், ஆழ்மன ஒருமைப்பாடு மற்றும் யோகா ஆகியவை உயர் அதிர்வெண்களுடன் உங்களை இணைக்க உதவும் முறைகளாகும். இது அதிக தெளிவு, மன அமைதி மற்றும் உயர்ந்த நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தி செல்கிறது. தியானம், நேர்மறை உறுதிமொழிகள், நன்றி உணர்வு பயிற்சி, நேர்மறை சூழல் நுகர்வு மற்றும் பயிற்சிகள் ஆகியவை அதிர்வு விதியின் நடைமுறை பயன்பாடுகள். உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்துவதற்கு தியானம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை எண்ணங்கள் மீதோ அல்லது உங்கள் சுவாசம் மீதோ கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் ஆற்றலை ஒரு உயர்நிலைக்கு மாற்ற முடியும். நேர்மறை உறுதிமொழிகளை பயன்படுத்துவது உங்கள் அதிர்வை பாதிப்பதற்கான ஒரு நேரடி வழியாகும். உறுதிமொழிகள் என்பவை நீங்கள் விரும்பிய நம்பிக்கை அல்லது விளைவை வலுப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளும் நேர்மறை வாக்கியங்களாகும். நன்றியுணர்வு என்பது மிக உயர்ந்த அதிர்வு உணர்ச்சிகளில் ஒன்றாகும். நன்றியுணர்வை தவறாமல் பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் அதிர்வை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் அதிக நேர்மறை அனுபவங்களை ஈர்க்க முடியும். உங்கள் சூழல்
உங்கள் அதிர்வு அதிர்வெண்ணில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் ஊக்கமளிக்கும் நபர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களால் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள். இதன் பொருள் இயற்கையில் அதிக நேரம் செலவிடுவது, ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவது அல்லது உங்கள் வசிப்பிடத்தை ஒழுங்குபடுத்துவது என இருக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவு நேர்மறை ஆற்றல் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் அதிர்வு இருக்கும். நீங்கள் நுகரும் விஷயங்கள், அது உணவாக இருந்தாலும், ஊடகமாக இருந்தாலும் அல்லது தகவல்களாக இருந்தாலும் உங்கள் அதிர்வை பாதிக்கின்றன. சத்தான உணவுகளை உண்பது, ஊக்கமளிக்கும் காட்சிகளை பார்ப்பது மற்றும் உத்வேகம் தரும் புத்தகங்களை படிப்பது ஆகியவை உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்தும். ஒளி சிகிச்சை மற்றும் படிகை சிகிச்சை போன்ற பல்வேறு குணப்படுத்தும் பயிற்சிகள் அதிர்வு விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளன. இந்த முறைகள் உங்கள் உடலில் ஆற்றலை உயர் அதிர்வு அதிர்வெண்களுடன் சீரமைக்கின்றன. இது குணப்படுத்துதலையும் சமநிலையையும் ஊக்குவிக்கிறது. அதிர்வு விதி என்பது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் முதல் நமது ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் வரை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையாகும். இந்த விதியை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அதிர்வு அலைவரிசையின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறலாம், நேர்மறையான அனுபவங்களை ஈர்க்கலாம் மற்றும் உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தலாம். தியானம் மற்றும் நேர்மறை உறுதிமொழிகள் மூலம் உங்கள் அதிர்வை உயர்த்துவது மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஆன்மீக நிறைவு நிறைந்த வாழ்க்கையை திறப்பதற்கான திறவுகோல்கள் ஆகும். இந்த வீடியோவை காணும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் இந்த சேனலுடன் மட்டும் இணைந்திருக்கவில்லை, மேலும் நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்து செயல்படுகிறீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக்கும் உங்களிடம் நேர்மறை ஆற்றலை வளர்க்கும். நீங்கள் ஷேர் செய்யும் ஒவ்வொரு வீடியோ மூலம் உங்களுக்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்கள் மனதில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் என்று கமாண்டில் டைப் செய்யுங்கள். மேலும் இந்த கருத்துக்களை வீடியோவாக வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் மற்றும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.